தந்தை பெரியார் அவர்களுடைய 146வது பிறந்த நாள் அன்று தந்தை பெரியார் தூக்கி பிடித்த பகுத்தறிவு கொள்கைகளையும் ஆணாதிக்க சிந்தனை போக்குகளையும் பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்திடவும் அதேபோல சமூகத்தில் நிலவுகிற சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சமூக கொடுமைகளை முடிவு கட்டுகிற அந்த மகத்தான கொள்கைகளை நெஞ்சிலே தாங்கி தமிழ்நாட்டிலே நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம் என்கிற உறுதியினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில் தந்தை பெரியாருக்கு இன்றைக்கு மாலை அணித்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம். இந்தியாவில் ஆட்சி பீடத்தில் இருக்கிற சனாதன பாஜக என்கிற மதவெறி பிடித்த அமைப்பு இந்த நாட்டிலே வர்ணாசிர தர்மத்தையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தூக்கி பிடிக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிற அந்த ஆட்சியை எதிர்த்து மதசார்பற்ற அத்துணை சக்திகளையும் சேர்ந்து வீழ்த்துகிற அந்த போராட்டத்தை மேலும் தொடருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமூகத்தில் சரிபாதியாக இருக்கிற பெண்களுக்கு அனுதினமும் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் சமூகத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இழைக்கப்பட்டு வரும் கொடுமைகள் வினாடிக்கு வினாடி அதிகரித்துக் கொண்டிருக்கிற கொடுமைகளை பார்க்கிறோம். திரும்பிய பக்கமெல்லாம் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் மீதான கொடூரமான தாக்குதல், பச்சிளம் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த பெண்களுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலைமை இந்தியாவிலே உருவாகியிருக்கிறது. எனவே பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அந்த கொடுமைகளை எதிர்த்து பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த தந்தை பெரியார் தினத்தை இன்றைக்கு அனுஷ்டிக்கிற இந்த நேரத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அந்த கொடுமைகளை முடிவு கட்டுகிற அந்த போராட்டத்தில் தமிழகத்திலே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டு சொல்லியிருக்காங்க, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து கோவில்களை விடுவிக்கணும் தமிழகத்தில் அப்படின்ட்டு. இது நிர்மலா சீதாராமனுடைய இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக RSS நீண்ட நெடுங்காலமாக வைத்திருக்கிற கோரிக்கை என்னன்னா, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை எல்லாம் அவங்க சொந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பது நீண்ட காலமான கோரிக்கை. நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புறதெல்லாம், தமிழ்நாட்டில் கோயில்கள் பாதுகாப்பா இருக்கு, கோயில் சொத்துகள் பாதுகாப்பா இருக்கு. பல தனியார் ஆக்கிரமித்திருக்கிற அந்த கோயில் நிலங்கள் கூட, கோயில் சொத்துகள் கூட இப்போது பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்கம் பாதுகாத்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை மீட்டு இவங்க யாருகிட்ட கொண்டு ஒப்படைக்க போறாங்க? அதுக்கான என்ன நிர்வாக அமைப்பு எல்லாம் என்னன்னா, அந்த கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு குறிவைத்து செய்யப்படுகிற ஒரு பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம். இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்ல, அதை கண்டிச்சுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய பாராமுகத்தை கண்டித்துதான் தொடர்ந்து 4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, சொத்துகள் பறிமுதல் செய்யப்படுது, படகுகள் செய்யப்படுகிறது. அங்க இலங்கையில கொண்டு போய் சிறையில் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்க. இப்ப கொடுமை என்னன்னா, மீனவர்களை மொட்டையடித்து அசிங்கப்படுத்தக்கூடிய அட்டூழியத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதிட்டு இருக்கிறாரு, தமிழக அரசு வற்புறுத்திக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஒரு சிறு திரும்பை கூட மோடி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்பது தமிழக மக்களை மட்டுமல்ல, தமிழக மீனவர்களையும் உதாசீனப்படுத்தக்கூடிய இந்த போக்கை கண்டித்துதான் வருகிற 20ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.